மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். நீங்க ஹெல்தியா இருப்பீங்களா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது. சோ உங்க உடம்புல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, யாரெல்லாம் அன்ஹெல்தியா இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை உடனே கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கேத்த மாதிரி நான் கேண்டீன்ல உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஹெல்த் செக்கப் நான் ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் பிபில இருந்து எல்லா டெஸ்டும் எடுப்பாங்க. உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் பிளட் எடுப்பாங்க. நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா ஃபைன். உங்க யாருக்கும் ப்ராப்ளம் இருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். பட் நமக்கே தெரியாம, நாமளே அறியாம சம்டைம்ஸ் நம்ம பாடியில ப்ராப்ளம் இருக்கும். அதனால இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும். சோ அப்படி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் இந்த ஹெல்த் செக்அப் பண்றேன். சோ நீங்க எல்லாரும் நர்ஸ்க்கு கோஆபரேட் பண்ணணும். முக்கியமா ஆனந்த், நீ இத வேண்டான்னு சொல்லுவ. அவ சொல்றா பயப்படுறான்னு நீங்க யாரும் விட்டு கொடுத்துட கூடாது. அவளை இப்ப எப்படியாவது இந்த டெஸ்டை எடுக்க வைக்கணும். ஏன் ஆனந்தி, உனக்கு தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுல. சார் சொல்ற மாதிரி ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோ. அது உனக்கு நல்லது தானே. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். ஆமா, ஆனந்திக்கு ஹாஸ்பிடல் செக்அப்னா பயம். அவளுக்கு ஊசியை பார்த்தா காய்ச்சலே வந்துரும். ஏய் சவ் சவ், ஆனந்தி பயந்தாங்கோலி, நீ பெரிய தைரியசாலியா? ஆனந்திக்கு பயம்னா அவ சொல்லட்டும். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம முட்டு குடுக்குற? அண்ணே, எனக்கு பயந்தே வேணானே. பயந்தா வாழ்க்கையில எதுவும் நடக்காது. நர்ஸ் ரெடியா? ரெடி சார். ஆனந்தி, நீதான் இப்ப முதல்ல போணும். போ. இல்ல சார், நான் வரல சார். என்னைய விட்டு. ஆனந்தி நில்லு. மடியா ஸ்டாஃப், என்ன இது? ஆனந்தி செக்கப்க்கு வர மாட்டேங்கிறா. நீங்க என்ன பண்ண போறீங்க? சார், செக் பண்ண வச்சிருவோம் சார். எல்லாரும் வாங்க வாங்க. புடிங்க. ஆனந்தி ஒண்ணும் இல்ல, சின்ன விஷயம் தான். பயப்படாத சிஸ்டர். நீங்க எடுங்க சிஸ்டர். ஒண்ணும் இல்ல, வலி இல்ல, பைசா இருக்காது. வா வா உட்கார் ஆனந்தி. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகாது. இரு இரு இரு. வலிக்காது. தயவு செஞ்சு ஒண்ணும் இல்ல. கேளுடி. எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஆனந்தி, அடம் பிடிக்கிற. கைய ஆட்டாம எடுத்துருவாங்க. ஒரு நிமிஷத்துல எடுத்துருவாங்க. இரு இரு. அப்படியே வேணாம் வேணாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அழாத, ஒண்ணும் இல்லடி, அவ்வளவுதான். எடுத்துருவாங்க. ஒரு நிமிஷத்துல எடுத்துருவாங்க. இரு இரு. அப்படியே இரு இரு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆனந்தி. எடுத்தாச்சு எடுத்தாச்சு. அவ்வளவு. ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். ஃப்ரீயா இரு. சரி சரி, ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, என்ன ஒண்ணு வேணாம். ஆனந்தி ஆனந்தி, கூல். அதான் முடிஞ்சிருச்சுல. இதுக்கு போய் ஏன் இவ்வளவு பயப்படுற? இனிமே நீ போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜெயந்தி, சார், ஆனந்தியா கூட்டு போ. சரிங்க சார். அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்.
ஈவினிங் ரிப்போர்ட் வந்துரும். ஆனந்தி உடம்புல ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். கூட்டு போ. தேவையில்ல. ஏய், யாரும் என் மேல அக்கறைப்பட வேணாம். நான் அம்புட்டு தூரம் சொல்லியும் கேட்காம ரத்தத்தை எடுத்து புட்டியல. இருக்கட்டும் இருக்கட்டும். இனிமே யாரும் என்கிட்ட பேசாதீங்க. ஏய், ஆனந்தி. ஏய், ஆனந்தி நில்லு. ஆனந்தி